Hi my dear brothers and sisters, I am Bagalson MB. Welcome to my channel. Paramedical degree counseling ஆனாலும் சரி, டிப்ளமா கவுன்சிலிங் ஆனாலும் சரி, கவுன்சிலிங் டிலே ஆக கட் ஆஃபும் குறையும். இப்போதைக்கு நம்மளுக்கு டிலே ஆகிறது என்னன்னா டிகிரி கவுன்சிலிங் டிலே ஆகுது. டிப்ளமா கவுன்சிலிங்க்கு இன்னும் அப்ளிகேஷனே வரல. டிப்ளமோ நர்சிங், டிப்ளமோ ஃபார்மசி, அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு இன்னும் அப்ளிகேஷனே வரல. அதனால அதுக்கும் கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ டிகிரி கவுன்சிலிங்க்கும் கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த டிகிரி கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதர் கவுன்சிலிங்ஸ்க்கும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர்லாம் அதுக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நிறைய ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவுன்சிலிங் டிலே ஆனால் கட் ஆஃப் குறையும். அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸ் நிறைய நடந்திருக்கு. கவுன்சிலிங் டிலே ஆக எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோ கட் ஆஃப் குறையும். அதனால் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. உங்களுக்கு இந்த நியூஸ் ரொம்ப ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். இன்னும் ரேங்க் லிஸ்ட் வெளியாகலை. ரேங்க் லிஸ்ட் மேக்ஸிமம் இந்த மாதம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஜூலை 25 வரையும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. அதனால ஆகஸ்ட்ல தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கட் ஆஃப் எவ்வளோ குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா ஒரு 2 to 5 கட் ஆஃப் உங்களுக்கு குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது நம்ம ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்க கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்கன்றத பொறுத்து உங்களுக்கு அந்த 5 கட் ஆஃப்ன்றது தான் நம்ம சொல்கிறோம். மேக்ஸிமம் ஒரு 1 to 2 கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட்டு கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கவங்களே உங்களுக்கு கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பீப்புள் அட்டன் பண்ண மாட்டாங்க. சில பேர் வேறு கவுன்சிலிங்கு போயிருக்கலாம். சில பேர் காலேஜ் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா வச்சுக்கோங்க. டிகிரியை பொறுத்தவரையும், டிப்ளமாவை பொறுத்தவரையும் இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல. அதுவும் நல்லது தான். ஏன்னா இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாத போது ஏன்னா நிறைய பேர் வேறு கவுன்சிலிங்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிப்ளமோ நர்சிங் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. டிகிரி ஒட்டி ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பிஎஸ்சி நர்சிங் கிடைக்காதவங்க டிப்ளமோ நர்சிங் வரதுனால. அப்புறமா டிப்ளமோ பேராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் அதர் டிப்ளமோ கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்குலாம் கொஞ்சம் லேட் ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு செப்டம்பர் அந்த மாரியும் இருக்கலாம். இல்லை இது கூடயே ஆரம்பிக்கலாம். கட் ஆஃப் எவ்வளோ குறையும் அப்படி டிகிரிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 200 கட் ஆஃப்க்கு போன வருஷம்லாம் ஒரு 177, 180க்குலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும். இந்த வருஷம் மேபி ஒரு 170, 175 மேலேயே ட்ரை பண்ணலாம். ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தா ஒன்றும் நம்ம கிளியராகவே சொல்லிடலாம். கன்ஃபார்மாக ஒரு 170, 175 மேலே தான் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. டிப்ளமோவை பொறுத்தவரையும் ஒரு 75, 80, 70 அந்த ரேஞ்சஸில் இருந்துச்சு. 70 இருந்தாலே கிடைக்கும். டிஎம்எல்டி கோர்சஸ்லாம் உங்களுக்கு ஒரு 60 இருந்தாலே கிடைக்கும். சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் 55 அந்த ரேஞ்சஸ்லேயே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் ஒரு 60 ரேஞ்சஸ்லேயே மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எவ்வளோ கவுன்சிலிங் டிலே ஆகுதோ அவ்வளோ சான்சஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை நல்லா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னா இருக்க எல்லா கவர்மெண்ட் காலேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ப்ரைவேட் காலேஜுக்கு போகணும். டிப்ளமோ பொறுத்தவரையும் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சா போங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கலன்னா நீங்கள் ஜாயின் கூட பண்ண வேணாம். ஏன்னா ரீஅலாட்மெண்ட்டில் அடுத்தவங்க கூட போயிடுவாங்க. டிப்ளமோக்கு ரீஅலாட்மெண்ட் வைப்பாங்களான்றது டவுட் தான். நான் வைக்கல. டிப்ளமோ நர்சிங்க்கு உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம சீட் அலாட்மெண்ட் நம்மளுக்கு ஒரு சீட் வாங்கி வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். டிகிரியாக இருந்தாலும் சரி, டிப்ளமோ இருந்தாலும் சரி. அப்புறம் உங்களுக்கு அது விருப்பப்பட்டு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, பண்ணாமல் இருக்க போகிறீங்க, அது உங்கள் விருப்பம். அதில் கிடைச்சா ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்ற எண்ணமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைச்ச காலேஜே உங்களுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரைவேட் காலேஜோட கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மினால அப்போ உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணணும்னு தோணுனா கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிடைக்கிறன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்களே ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க. எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையுமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் கேளுங்க, யூடியூப் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீப் ஸ்மைலிங், ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.